சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. திரு சத்தியமூர்த்தி, இன்றைக்கு ராணுவம் அங்க தமிழர் பகுதிகளில் அதிகமாக இருக்கிறதுக்கும் சரி, அரசியல் தீர்வு வேகமாக முன்னெடுக்கப்படாததற்கும் சரி, வடக்கு மாகாணத்திற்கு அதிகாரம் தரப்படாமல் இருப்பதற்கும் சரி, சர்வதேச அரங்கில் தொடர்ந்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கூடிய ஒரு கருத்து, மீண்டும் அங்கே ஒரு ஆயுத போராட்டத்தை வந்துவிடாமல் தடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது, அதுல நான் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு திசை திருப்பும் உத்தி அப்படின்னு திரு மணிவண்ணன் சொல்றார். உங்களுடைய கருத்து என்ன? பேசிக்கலி நான் படித்தது வர இந்த ஒரு 5 வருட போர்களுக்கு அப்புறம் இந்த ரெண்டையும் லிங்க் பண்ணி இலங்கை அரசாங்கம் பேசினதா எனக்கு தெரியவே செய்யாது. அது நாம கற்பனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயத்தில் அங்குள்ள வடமாகாணத்திற்கு 13வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் உள்ள அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும், இராணுவத்தை அங்கிருந்து கட்டுப்படுத்த வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அங்கேருந்து வெளியில் எடுக்க முடியலனாலும் உடனே பல்வேறு காரணங்களுக்காக எடுக்க முடியலனாலும் இராணுவத்தை இப்போ கர்னல் ஹரிரன் சொன்ன மாதிரி டெய்லி அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்களுடைய பங்கு குறைய வேண்டும். இல்லைன்னு சொல்லாமல் போர் முடியும் போது இலங்கை அரசாங்கம் ஒரு காரணம் சொன்னாங்க. இத்தனை ஆண்டு காலம் போர் முடிந்த பிறகும் டெய்லி அவங்களுடைய பங்கு இருக்கிறது காரணம். போர் முடிஞ்ச போது கேட்ட உடனே அவங்க சொன்ன காரணமே அங்க அரசு கட்டமைப்பே இல்லை, பாதி ஆபீசர்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்க, அப்படியெல்லாம் சொன்னாங்க. அன்றைய சூழலில் அது சரியாக இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லக்கூடாது. முதல் 2 வருஷம் கழிச்சு 5 வருடமாக அது தொடர்வதற்கு அவசியமோ காரணமோ கிடையாது. அது மாற்றப்பட வேண்டும். ஏன்னா அது மக்களுக்கு இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரியே மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். தைரியமாக ரோட்ல இறங்கி நடக்கிறது ராணுவம் வருதுன்னுட்டு. அதுவும் இந்த கோபி சுட்டுக் கொல்லப்பட்ட விஷயத்தில் அது விடுதலை புலிகள்னு ஒரு இது இருக்கு. அது உண்மையாக கூட இருக்கலாம், அது இல்லைன்னு நம்ம யாரும் மறுக்க முடியாது. யாருமே அங்கே உள்ள இலங்கையில் உள்ள தமிழ் தலைவர்கள் யாருமே அது இல்லைன்னு சொல்லவும் இல்லை. அதனால அந்த காரணத்தை வச்சு ஒரு இராணுவ கட்டுப்பாடுகள் வருமே ஆனால் அதுவே அடுத்த ஒரு பிரச்சனையாக உருவாவதற்கு முக்கிய காரணமாக மாறிவிடும். அதை இலங்கை அரசும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அங்குள்ள ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட வடமாகாண அரசுக்கு அதிக அதிகாரங்களை கொடுத்து அவர்கள் மூலமாகவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டுமே தவிர தாங்களாகவே எடுத்தால் மறுபடியும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் அரசியல் தலைமைக்கும், அதாவது திரு விக்னேஸ்வரன் தலைமையிலான அரசுக்கும் இடையே கூட ஒரு இடைவெளி பெற சாத்தியங்கள் உண்டு. அப்படி ஒரு சாத்தியம் உருவாகுமே ஆனால் 70களில் நடந்தது போல மிதவாத தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் அங்கு அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி வந்துவிடும். இல்ல, இலங்கை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள், அவர்கள் தரக்கூடிய அழுத்தம் என்பது அவங்க இங்க தங்கள் நாட்டில் டெரரிசத்தை ஸ்பான்சர் செய்யக்கூடியவர்களாக, தூண்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த ஒரு அச்சுறுத்தல் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறதுன்னு அவங்க சொல்றாங்க. அதை எப்படி ஒரு அச்சுறுத்தலாக பார்க்க முடியும்? அவங்க ஒரு இன போராட்டம், ஒரு இன படுகொலை நடந்த விஷயத்திற்கு நீதி கேட்டு போராடுறாங்க. தொடர்ச்சியாக ஐரோப்பால அந்த போராட்டம் நடக்கிறத பார்க்கிறோம். அது ஒரு அரசியல் நடவடிக்கை தானே? நீங்களே 2 கேள்வியும் குழப்பிட்டீங்களோடு தோன்றது. அவங்க அரசியல் நடவடிக்கையை ஐரோப்பாவில் நடக்கிறது வேற, இலங்கையில் நடப்பதற்கு அவர்கள் உந்து சக்தியாக அமைவதோ இல்லை அதற்கு பொருளாதார அல்லது பிற உதவிகள் செய்வதோ இங்கிறது 2 வேற விஷயம். அரசியல் உந்துதல் ஒன்று. அதாவது சொல்ல போனா there is a lot of difference between my terrorist and your terrorist. சோ நம்ம இந்த விதத்தை பார்க்கணும். நீங்க சொல்லக்கூடிய முதல் பகுதி ஆர்குமெண்ட் ஏத்துக்கிட்டோம்னாக்கா இலங்கை அரசுல யார் இருந்தாலும், இன்னைக்கு ராஜபக்சே, நாளைக்கு ரணிலோ, இன்னொரு ஆளோ, நானோ, நீங்களோ வந்தாலுமே இதே the Sri Lankan state will look at it only that way, which is not a right mindset. பட் அந்த மைண்ட் செட்டுக்கு இடம் கொடுக்காமலும் இருக்க வேண்டும். இல்லாம அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு கூட போகக்கூடிய வாய்ப்பு. இது நம்ம நம்முடைய பார்வையில இருந்து பார்க்கிறோம். 25 வருடங்களாக விடுதலை புலிகளின் கை ஓங்கி பல்வேறு படுகொலைகள், பெரும் பகுதிகளில் தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. அது மறுக்க முடியாத உண்மை. அதனால் அவங்களுக்கு அந்த கிளி இன்னும் போகவில்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க ஒரு பெரிய தவறு செய்தது என்னன்னா,
அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த அமைப்பு, எல்லோரும் ஈழத்துக்காக போராடுறான்னு வர்ணிப்பது மிகவும் தவறு. அதுல ஒரு சிறுபான்மையினரே அதை ஆதரிக்கிறார்கள், முன்னால் ஆதரித்தார்கள். இப்ப பெரும்பான்மையினர், ஏன்னா ஒரு நம்பிக்கை இருந்துச்சு விடுதலை புலிகள் ஓரளவு ஜெயிச்சிருவாங்க. அந்த நம்பிக்கை குறைய குறைய அவர்களுக்குள்ளே பிளவுகள் ஏற்பட்டு பல்வேறு இந்த 17 இயக்கங்களும் ஒருங்கிணைந்து அந்த மாதிரி செயல்படுவது கிடையாது. அடிப்படை பிரச்சனையே அதான். இருந்தாக்க அரசியல் முடிச்சிருக்கலாம் இப்போ பேசி. அதை மறுத்துவிட்டு அது ஒரு மன அளவில் ஒரு மறுத்துட்டாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி தமிழர்கள் ஒருங்கிணைந்து எங்க சேர்ந்தாலும் அவர்கள் தமிழீழம் கோரப் போகிறார்கள் அப்படின்னு அதற்கு பல்வேறு அரசியல் கோஷங்கள் அதற்கு ஒத்து போகின்றன. இல்ல, நீங்க IPKF காலத்துல அங்க இருந்தவர், நேரடியாக களத்துல சந்தித்தவன்ற முறையில மீண்டும் அங்கே ஒரு ஆயுத குழுக்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இவங்க இலங்கை அரசாங்கத்துடைய அச்சம், அவங்க வெளியில சொல்ற, சில நேரங்கள்ல வெளிப்படையா சொல்றாங்க, சில நேரங்கள்ல சொல்லாமறாங்க. அந்த அச்சத்துல நியாயம் இருக்கிறதா நீங்க பார்க்கிறீங்களா? சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு